கண்டுகொள்ளப்படாதிருக்கிற வருமானங்கள் தொடர்பாக வரி அளவுகள் தொடர்பான ஒரு நடவடிக்கை தான். அந்த வகையில வர்த்தகம், வியாபாரம், அதாவது கௌரவ கேள்வி பிரயாணம் கொண்டிருந்தான். இந்த புகையில சம்பந்தமாக கூறியிருந்த கோடிக்கணக்கான பெறுமதியாக எங்கட தீவிரத்துல இருந்து புகையில ஏற்றுமதி அங்க போய்கொண்டிருக்கு. அதுக்கு கட்டாயம் ஒரு அதுக்கு கட்டாயமான ஒரு வரி கட்டாயமானதான் பண்ண வேண்டும். நாங்க இப்ப கடற்தொழில் எடுத்தா மென்ஷன் பண்ணிக்கொண்டு நாங்க விவசாயத்தை ஒரு பக்கம் பார்க்க வேண்டும். கடலட்ட பண்ணைகள், அதாவது ஏசிஎன்ஜி ஆபீஸ்ல எங்களுக்கு நடத்தப்பட்ட வகுப்பின் அடிப்படையிலான பாரியளவான தொகையாக இல்லை என்றாலும் சிறுதுளி பெருவெள்ளம் என்பதை இணங்க சிறிய தொகை வரியாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் அதுக்கு அந்த வரிகளை கட்டாயம் அளவிட வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏனென்றால் எங்கள் பிரதேச சபையின் வருமானங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுல 20% நாங்கள் பிரதேச வரியில வருமானத்தில இருந்தால் உத்தியோகர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய நிலைப்பாடுல இருக்குது. ஆகவே இதுக்காக சிறிய தொழில்கள் செய்வது, கடலட்ட பண்ணை, மாடு வளர்ப்பு பண்ணையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இல்ல அல்லப்பட்டியில இல்லைன்னு சொல்லி அல்லப்பட்டியில 71 கடலாட்ட பண்ணைக்கு கிட்ட இருக்கு. ஆனால் 3500 படி கொடுக்கறது இல்லைன்னு நேற்று நான் ஒரு இடத்துல கடிதம் அனுப்பப்பட்டதை கொஞ்சம் பேர் காட்டினா கொஞ்சம் பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான். ஆனா வருடம் இவை லைசன்ஸ் புதுப்பிக்கிறவ நெக்டாட்ட போய் லைசன்ஸ் புதுப்பிக்கிறவ டிஎஸ்க்கு காசு கட்டுறவங்க 20,000 ரூபாய். அந்த இதுல நெக்டாவோட கதைக்கு பிரதேச சபைக்கு கட்டப்பட்ட 3,500 ரிசீட்டோட வர்றாங்களுக்கு அனுமதியா கொடுங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம்